காமெடியை பாருங்களேன். அதாவது ஜனநாயகன் மூவி போஸ்ட்போன் ஆனப்போ எல்லாருமே இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்பயே ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதினு ரிலீஸ் பண்ணிக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்னு போட வேண்டியிருக்குண்டா. அதனால நாங்க ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்றோம், இப்பயே ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஷாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணனே போயிட்டு பரவாயில்லைங்க மாண்புமிகு முதலமைச்சர்லாம் போட வேண்டாம், தளபதினே இருக்கட்டும், அதான் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம மான பிரச்சனையா இல்லையா? அதனால பசங்க இறங்கி ஒரு வேலை பார்த்திருக்காங்க. என்ன ரீல்ஸ்ல கமெண்ட் அப்படின்னு பாருங்களேன். சீஃப் மினிஸ்டர் விஜய் ரிக்வெஸ்ட் KVN Productions to keep title card in ஜனநாயகன் as தளபதி விஜய் itself. காண்டாயிட்டானுங்க நம்ம பசங்க. அதுக்கான அவனுங்க போட்ட ரிப்ளை பாருங்களேன் நம்ம பசங்க. at KVN Productions அவங்க வந்து KVN Productionsக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ப்ளீஸ் ரிஜெக்ட் திஸ் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தளபதி. இன்னொன்னு, நோ 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 கொஞ்சம் சும்மா இருந்தா. அடுத்த கமெண்ட், நோ உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு, இது எங்க பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் பிரச்சனை, நீ ஒழுங்கா கவர்மெண்ட்டை பாத்துக்கன்னா நாங்க இதை பாத்துக்கிறோம், முதலமைச்சர் தான் போடணுமா. இன்னொருத்தன், இன்னும் நீ சும்மா இருந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொருத்தன், நான் பேசாம இருந்தா நீ இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த ரீல்ஸுக்கு ஹெட்டிங் என்ன தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து அண்ணாக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனையே அடிப்போம், அந்த மொமெண்டா இது. காமெடியா இல்ல?